Hey, this is Bhuvi. Welcome to my channel. உங்களுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட், சீஸ் பிரெட் ஆம்லெட் ஸ்நாக் ரெசிபி ஈவினிங் டைம் உங்களுக்கு ஈஸியாக எப்படி பண்ணுறது, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ணிவிட்டு செஞ்சு காட்டுறேன். சீஸ் உங்கள்கிட்ட இல்லை, வீட்டில் இல்லைனா கூட பரவாயில்ல, பட்டர் சீஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, அப்படியே நம்ம வந்துட்டு ஆயில், வீட்டில் இருக்க ஆயில் வச்சு ப்ரெட்டெல்லாம் பண்ணிவிட்டு ப்ரெட் ஆம்லெட் அப்படியே வெறுமனே கூட சாப்பிட்லாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த ப்ரெட் ஆம்லெட்டுக்கு புதினா சட்னி ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு மிக்ஸி பவுலில் புதினா லீவ்ஸு, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு துண்டு இஞ்சி இது போட்டு வச்சுருக்கேன். இது ஸோ புதினா சட்னி ரெடியாக நான் அரைச்சி வச்சுட்டேங்க. ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமில் அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, 3 எக்ஸ் ஊற்றிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபைன்லி சாப்டு ஒரு வெங்காயம் அண்டு ஒரு க்ரீன் சில்லி வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ப்ரெட்லேயே வேறு உப்புலாம் இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு. அண்டு கம்பல்சரி மஞ்சள்தூள், ஒரு அந்த வாடை இருக்காமல் இருக்குது, எக்கோட ஓடை இருக்காமல் இருக்கிறதுக்கு. அண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். இப்போ நல்லா பீட் பண்ணி இதில் ரெடியாக வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம வந்துட்டு ப்ரெட்டை 2 பக்கமும் டிப் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல போட்டு, இப்போது நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு பட்டர் தடவிக்கணும். இப்போ இந்த எக் மிக்ஸ் ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு இதில் எப்படி டிப் பண்ணிக்கோங்க. ஒற்றலை கொட்டினாலும் பரவாயில்ல, போதும். சரிங்களா? 2 ப்ரெட்டு, ஃபஸ்ட்டு 2 ஸ்லைஸு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா இதாகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு ப்ரெட்டு. இப்போது ஒரு சைடு நம்ம வந்துட்டு புதினா சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட நல்லாவே பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு ப்ரெட்டில் வந்துட்டு கெச்சப், ஹாட் அண்டு ஸ்வீட் கெச்சப் இருக்குல்ல, அதை ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சீஸ் ஸ்லைஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ப்ரெட் இருக்குல்ல பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சீஸ் பிரெட் ஆம்லெட் ரெடி. ட்ரை இட் அட் யுவர் ஹோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக, அதுவும் நாங்கள் வீட்டிலே பண்ணுறதுனால நல்லா இருக்குங்க. மேலே வந்துட்டு பட்டர் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ட்ரை இட் அட் யுவர்